வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஐ ஃபார் இன்வெஸ்ட் சேனலுக்கு வரவேற்கிறோம். மதுரையிலிருந்து ஒரு பெரிய வணக்கம். இன்றைய வீடியோவில் உங்கள் செல்வத்தை வளர்ப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒன்றை பற்றி பார்க்கப் போகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்பொழுது உங்களில் பலர் உங்கள் கடின உழைப்பால் சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்ய சிறந்த வழிகளை தேடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். மியூச்சுவல் ஃபண்டம் ஒரு அருமையான விருப்பமாக இருக்கலாம். இது பல்வகைப்படுத்தல் மற்றும் நிபுணத்துவ நிர்வாகத்தை வழங்குகிறது. ஆனால் இவ்வளவு திட்டங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி தேர்ந்தெடுப்பது? சரி, இன்று நாங்கள் சில ஆராய்ச்சிகளை செய்து ஏப்ரல் 2025 ஆரம்ப நிலவரப்படி டாப் பெர்ஃபார்மிங் அண்ட் ப்ராமிசிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பட்டியலை தொகுத்துள்ளோம். நினைவில் கொள்ளுங்கள், இது நிதி ஆலோசனை அல்ல. கடந்த கால செயல்திறன் எதிர்கால முடிவுகளுக்கு உத்தரவாதம் அளிக்காது. எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளை எடுப்பதற்கு முன்பும் எப்போதும் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை செய்யுங்கள். சரி, நாம் நேரடியாக விஷயத்திற்கு வருவோம். இப்போது கவனிக்க வேண்டிய சிறந்த 5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இங்கே. ஸ்கீம் 1. கனாரா ரோபிகோ ப்ளூ சிப் எக்விட்டி ஃபண்ட். இந்த ஃபண்ட் பெரும்பாலும் வலுவான லார்ஜ் கேப் பெர்ஃபார்மர் பற்றி பேசும்போது குறிப்பிடப்படுகிறது. நீங்கள் நன்கு நிறுவப்பட்ட பெரிய கம்பெனிகளில் முதலீடு செய்ய விரும்பினால் இதை நீங்கள் கருத்தில் கொள்ளலாம். அவர்கள் பொதுவாக இந்தியாவில் உள்ள டாப் கம்பெனிகளில் கவனம் செலுத்துகிறார்கள். ஷீம் 2. ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்ட். கொஞ்சம் அதிக ரிஸ்க் எடுத்து பொட்டன்ஷியலாக அதிக ரிட்டர்ன்ஸ் பார்க்க விரும்புபவர்களுக்கு மிட் கேப் ஃபண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்ட் இந்த ஸ்பேஸில் கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மராக இருந்துள்ளது. லார்ஜ் கேப் ஜியாண்ட்ஸை விட சிறிய நல்ல குரோத் பொட்டன்ஷியல் உள்ள கம்பெனிகளில் இன்வெஸ்ட் செய்கிறது. ஷீம் 3. பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இது கொஞ்சம் யூனிக்கானது. பாரிக் ஃப்ளெக்சிபிள் அப்ரோச்சை கொண்டுள்ளது. லார்ஜ், மிட் மற்றும் ஸ்மால் என வெவ்வேறு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ஸ் முழுவதும் இன்வெஸ்ட் செய்யும். மேலும் இன்டர்நேஷனல் ஈக்விட்டிஸிலும் ஒரு பகுதியை ஒதுக்கியுள்ளது. இந்த டைவர்சிஃபிகேஷன் மிகவும் அப்பீலிங்காக இருக்கலாம். ஸ்கீம் 4. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட். இப்போது அதிக ரிஸ்க் ஏற்கும் திறன் மற்றும் லாங் டேர்ம் வியூ கொண்டவர்களுக்கு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் சிக்னிஃபிகண்ட் குரோத் பொட்டன்ஷியலை வழங்க முடியும். ஆக்சிஸ் சிறிய கேப் ஃபண்ட் இந்த கேட்டகரியில் நோட்வொர்த்தியான பெர்ஃபார்மராக இருந்துள்ளது. எமர்ஜிங் மற்றும் சிறிய கம்பெனிகளில் இன்வெஸ்ட் செய்கிறது. ஸ்மால் கேப்ஸ் அதிக வாலடைலாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஷீம் 5. எஸ்பியூ ஸ்மால் கேப் ஃபண்ட். ஸ்மால் கேப் ஸ்பேஸில் மற்றொரு ஸ்ட்ராங் கண்டெண்டர். எஸ்பி ஒரு வெல் நோன் மற்றும் ட்ரஸ்டட் நேம் மற்றும் அவர்களின் ஸ்மால் கேப் ஃபண்டும் நல்ல பெர்ஃபார்மன்ஸை டெமான்ஸ்ட்ரேட் செய்துள்ளது. மீண்டும் இந்த வகையுடன் தொடர்புடைய அதிக ரிஸ்கை நினைவில் கொள்ளுங்கள். நீங்க வழக்கமான சிறிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாகவோ அல்லது உங்களிடம் பெரிய அமௌண்ட் இருந்தால் அம்சமாகவோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எனவே ஏப்ரல் 2025 ஆரம்ப நிலவரப்படி கவனிக்க வேண்டிய எங்கள் டாப் 5 மியூச்சுவல் ஃபண்டுகள் இவைதான். இது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னிக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டை வழங்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா ப்ளீஸ் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. பர்சனல் ஃபைனான்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் குறித்த மேலும் இன்சைட்ஃபுல் கண்டென்ட்டுக்கு ஐ ஃபார் இன்வெஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நீங்க பிரசன்ட்லி எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கன்சிடர் பண்றீங்க அல்லது இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு கீழேயுள்ள கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. பி சேஃப் அண்ட் பி ஸ்மார்ட் இன்வெஸ்டர்.